அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே அப்ளிகேஷனில் நம்மளோட ரூபே கிரெடிட் கார்டோட யூபிஐ பின் மறந்துடுச்சு அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் மெத்தட்ஸில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் அண்ட் யூபிஐன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை பேங்க் அக்கௌண்ட்டோட கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த கார்டுக்கு நீங்கள் யூபிஐ பின் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த கார்டு நம்ம கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் யூபிஐ பின்னு இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ரீசெட், இன்னொன்று சேஞ்சு. இப்போ இருக்க யூபிஐ பின் தெரிஞ்சு வேறு மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பட் இப்போது நம்ம யூபிஐ பின் மறந்து போய் தான் அதை புதுசாக திரும்ப ரீசெட் பண்ண போகிறோம். ஸோ ரீசெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் கேட்டிருப்பாங்க. அந்த டீட்டெயிலை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்டோட லாஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அண்டு வேலிடிட்டி மந்த்து இயர் என்ட்ரு பண்ணியாச்சு. கரெக்டாக என்ட்ரு பண்ண அப்புறம் கீழே ப்ரொசீட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி சில டைம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம், மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது இந்த யூபிஐ பின் போடும்போது. இதில் பார்த்தீங்கன்னா செட் 4 டிஜிட் யூபிஐ பின்னு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு தேவையான யூபிஐ பின்னை கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு டைம் என்ட்ரு பண்ணிட்டு திரும்ப அதே பின்னை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. யூபிஐ பின்னு சக்ஸஸ்ஃபுல்லாக செட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி வந்து நம்ம பின்னு செட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே யூபிஐ பின் சக்ஸஸ்ஃபுல்லி செட்டுன்னு வந்துருச்சு. மேலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி செட் யுவர் யூபிஐ பின்னு வந்துருச்சு. அப்படின்னா நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டோன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபோன்பே மூலமாக ரூபே கிரெடிட் கார்டுக்கு யூபிஐ பின் மறந்துருச்சு அப்படின்னா அதை ஈஸியாக ரீசெட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.